யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தை நாம் ஆதார வசனமாய் கொண்டு இன்றைய நாளுக்குரிய வசனங்களை தியானிப்போம். வாசிங்க. யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் பால் கூட்டுங்கள், உண்கின்ற குழந்தையும் கூட்டுங்கள். கூட்டுங்கள். மணவாளன் மணவாளன் தன் அறையையும் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அல்லேலூயா. கண்களை மூடியெல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். தேவனாகிய கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படியே எங்களை இன்றைக்கு ஆசீர்வதியும். நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற அந்த நல்ல மன்னாவினால் எங்கள் இருதயங்கள் களி கூறத்தக்கதாய் கர்த்தர் எங்களோடு நீர் பேசி உணர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, நீர் நல்லவர், நீர் நல்லவர். எங்களோடு பேசும். இந்த நாளிலே உடைய வார்த்தையை கொண்டு எங்களை உணர்த்தும். சரியான பாதையில் நடக்க எங்களுடைய பாதைக்கு உடைய வார்த்தை வெளிச்சமா இருப்பதாக. ஒரு நபர் கூட இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசவில்லை என்று போகக்கூடாது. ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும், கர்த்தர் என்னோடு பேசினார், என்னை உணர்த்தினார், நான் நடக்கும் பாதையை எனக்கு அவர் காண்பித்தார் என்று சொல்லி உடைய சத்தத்தினாலே அவர்கள் வாழ்க்கைகள் ஸ்திரப்பட உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வேத புத்தகம், இந்த வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாட்களை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். இருந்தாலும் சரி, அவங்களும் ஐயோ இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள், இன்னைக்கு எனக்கு முக்கியமான நாள், இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல், அந்த ஸ்பெஷல் எல்லாம் தூக்கி மூட்டை கட்டி பரணியில் போட்டுட்டு உங்கள் அறையை விட்டு புறப்படுவீர்களாக. குழந்தை பெற்றுட்டேன், குழந்தைக்கு பால் கொடுக்கணும், குழந்தையோடு சேர்த்து தூக்கிட்டு வந்துருன்றாரு. பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க கேட்காது, வாலிப பிள்ளைங்க அடங்காதுங்க, அதுக்கு நிறைய விளையாட்டுத்தனமா இருக்கும். அந்த விளையாட்டே இருக்கக்கூடாது. பிள்ளைகளை கூட்டுங்கள், சபை ஜனங்களை கூட்டுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், சபையை பரிசுத்தம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தியானிக்க போற சத்தியம் உபவாசம். அதிலே சொல்றாரு, விசேஷித்த உபவாச நாட்களை நியமியுங்கள். சபையில உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. விசேஷித்த உபவாச நாட்களை நம்மளும் நியமித்து சபையில நடத்துகிறோம். ஆனால் யோவேல் புத்தகத்துல கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார் தேவ பிள்ளைகளுக்கு. நீங்களும் உங்களுக்கு சில விசேஷித்த உபவாச நாட்களை நியமித்து மனைவி, கணவன், பிள்ளைகள், பால் கொடுக்கிற குழந்தைகள் எல்லாருமாய் சேர்ந்து தேவ சமூகத்திலே காத்திருங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கின்றது ஒரு ஆவிக்குரிய யுத்த களம். அது நம்முடைய கண்கள்ல பார்க்கிறோம். 2 நாடுகளுக்கு இடையில யுத்தம் நடக்குது. நீங்க இந்த இஸ்ரேல்ல பார்த்திருக்கலாம். காசாக்கும் இஸ்ரேல்ல அவ்வளோ பெரிய யுத்தம். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு மிகப்பெரிய யுத்தம். கிட்டத்தட்ட ஆண்டுகள் கணக்குல அந்த யுத்தங்கள் நடைபெறுகிறது. பல கோடி பணங்களை செலவிட்டு அந்த யுத்தங்களை நடத்துறாங்க. இதுவரையிலும் பார்க்காத மிகப்பெரிய தொழில்நுட்பத்தில் சிறந்த குண்டுகளை எல்லாம் போட்டு அந்த நாடுகளை அழிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஈரான் ஏவிய பிளாஸ்டிக் ரக ஏவுகணைகளை இஸ்ரேலால தாக்கு பிடிக்கவே முடியல. அது அவ்வளவு மிக பயங்கர தொழில்நுட்பத்தோடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் இஸ்ரேலை காத்திருந்த அயன்டோன் என்கின்ற அந்த இராணுவத்தினுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் மேற்கொள்ளத்தக்கதான மிக சிறந்த தொழில்நுட்பங்களை ஈரான் ஏவியதை குறித்து நீங்க இந்த சில மாதங்களுக்கு முன்பாக நடந்த யுத்தங்கள்லாம் பார்க்க முடியும். ஏன் இந்த நாடை தோக்கடிக்கணும்னு சொல்லி இந்த நாடு யுத்தம் பண்ணுது, இந்த நாடை ஜெயிக்கணும்னு சொல்லி இந்த நாடு யுத்தம் பண்ணுது. அது எப்படி கண்ணுக்கு முன்னாடி குண்டுகளை போட்டு யுத்த வீரர்களை அனுப்பி அந்த நாட்டை அழித்து சண்டை போடுகிறார்களோ, அதே போல ஒரு மனிதன் உபவாசத்தில் இருந்து அவன் ஜெபிக்கும் பொழுது அவனுடைய எதிரிகளாகிய பிசாசுகள்,
அவனுடைய வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிற பிசாசினுடைய கன்னிகள், அவனால் ஏவப்பட்டிருக்கிற சில மாந்திரியங்கள், மந்திர வல்லமைகள், பில்லி சூனிய கட்டுகள், இதோடு கூட ஒரு தேவ பிள்ளை யுத்தம் பண்ணுகிற ஒரு யுத்த களம் தான் உபவாச நேரம். அதனால தான் நீங்க பைபிள்ல படிக்க முடியும், எப்பெல்லாம் தேவ பிள்ளைகள் சோர்ந்து போகிறார்களோ, தோத்து போகிறார்களோ, பலவீனப்படுகிறார்களோ, அவர்களுக்கு தீர்க்கதரிசிகள் கொடுக்கிற ஆலோசனை என்றால், நீங்கள் உபவாசத்தில் அமர்ந்து தேவனுடைய முகத்தை தேடுங்கள். அல்லேலூயா. இன்னும் 40 நாட்களுக்குள்ளே நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட போகிறது, அழிக்கப்பட போகிறது. நினிவேயினுடைய குடிகள், நினிவேயில் இருக்கிற பிள்ளைகள், பால் உண்ணுகிற பிள்ளைகள், வாலிபர்கள், கிழவர்கள், முதியவர்கள், இருக்கிற மிருக ஜீவன்கள், ராஜாக்கள், அவருடைய சகல அரண்மனைகளையும் கர்த்தர் அழிக்கப் போகிறார் என்று சொல்லி யோனா தீர்க்கதரிசியின் மூலமாய் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. ஒரு தீர்க்க தரிசன சத்தம் வருகிறது. உங்கள் தேசத்தினுடைய பாவம் பெருகிவிட்டது, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்துவிட்டது. இன்னும் 40 நாட்கள் உங்களுக்கு கால அவகாசம். இந்த 40 நாட்களுக்குள்ளே நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் வழிகளை திருத்திக் கொள்ளாவிட்டால் 41வது நாள் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவே என்ற ஒரு பட்டணம் இல்லாதபடி முழுவதும் அழிக்கப்பட போகிறது என்று சொல்லி யோனாவின் மூலமாய் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்கள். கேட்ட ஜனங்கள், ராஜா முதற்கொண்டு தேசத்தின் கடைசி குடி முதற்கொண்டு, பால் உண்ணுகிற பிள்ளைகள், குழந்தைகள், கிழவர்கள், வாலிபர்கள், முதியவர்கள், ஏன் மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் உபவாசத்தில் இருந்து 3 நாட்கள் தேவனை தேட நியமித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நினிவேக்கு செய்வேன் என்று சொன்ன அந்த காரியத்தை 1,20,000 பேரை இந்த உபவாசம் காத்தது, தப்புவித்தது. அல்லேலூயா. தேவனுடைய கோபாக்கினை மனுஷன் யுத்தம் பண்ணா காப்பாத்திரலாம், அவனை விட அதிக இன்னொரு பலசாலியை வச்சு. இன்னொரு ராஜா யுத்தத்துக்கு வந்தா உதவிக்கு இன்னொரு ராஜா வச்சோ இல்ல நம்முடைய சக்தியை வச்சோ சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம். ஆனா இன்னைக்கு யுத்தத்துக்கு வருகிறவர் யார்? கர்த்தரே யுத்தத்துக்கு இறங்கி வருகிறார். நானே இந்த யுத்தத்தை செய்ய போகிறேன். நினிவே கவிழ்க்கப்பட போகிறது, நினிவேயுடைய முழு குடிகளையும் நான் அழிக்க போகிறேன் என்று கர்த்தர் யுத்தத்துக்கு எழும்புகிறார். இப்பொழுது கர்த்தருடைய கரத்தை தடுக்க யாரால் முடியும்? கர்த்தருடைய யுத்தத்திலே நின்று அவரை ஜெயிக்க யாரால் முடியும்? ஆனால் ஜனங்களுக்கு ஆலோசனை கிடைத்தது, நினிவே கவிழ்க்கப்பட போகிறது, நீங்கள் உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்புவதற்கு உபவாசத்தை நியமிங்கள். உபவாசத்தில் இருந்து அவர்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பிய பொழுது கர்த்தர் சொன்னார், 40 நாட்களிலே நினிவே கவிழ்த்தப்பட போகும் என்று சொன்னபோது அந்த 1,20,000 ஜனங்களுக்காக கர்த்தர் பரிதபித்தார். எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? உபவாசத்தை நியமிக்கிறதுக்கு முன்பு கர்த்தருடைய வார்த்தை, நான் இவர்களை தப்ப விடாமல் அழிக்க போகிறேன். ஆனால் உபவாசத்தில் முடித்த பொழுது கர்த்தருடைய வார்த்தை, நான் அவர்களுக்காக பரிதபிக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தருடைய கோபாக்கினையின் வாசலிலே நின்ற பொழுது ஜனங்களுடைய உபவாசம் கர்த்தருடைய முழு கோபத்தையும் மாற்றி ஜனங்களை பரிதபிக்கக்கூடிய இருதயத்தை கர்த்தருக்கே கொடுத்து விட்டது. அல்லேலூயா. இது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். உபவாசம் கர்த்தருடைய மனதையே மாற்றக்கூடும் என்றால், உங்களுக்கு எதிராக இருக்கிற, உங்களை சதி செய்ய பண்ணுகிற, உங்களை அழிக்க தேடுகிற இந்த மனிதனுடைய இருதயங்கள் எல்லாம் கவிழ்த்து போடுகிறது. அது எத்தனை இலகுவான காரியம். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுகிறார். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய், ஒரு விசேஷித்த உபவாச நாட்டை நியமியுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், பால் உண்ணுகிற குழந்தைகளையும் வாலிபர்களையும் முதியவர்களையும் கூட்டுங்கள், தேவனை தேட உங்கள் மனதை ஒப்பு கொடுங்கள். சாக்கு போக்கே சொல்லாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சர்ச்சுக்கு வர்றத நீங்க ஒரு வழக்கமாவே வச்சுக்கிட்டீங்க. நீங்க மட்டும் இல்ல, பெரும்பாலும் எல்லா மதத்தினவர்களும் தங்களுடைய இறைவனை பின்பற்ற தங்களுக்கென்று ஒரு நேரத்தையும் ஒரு காலங்களையும் ஒரு கிழமைகளையும் முன்குறிக்கிறார்கள். வெள்ளிக்கிழமையிலே அதிகாலையிலே எழுந்து குளித்து தங்களுடைய வீட்டில் இருக்க பூஜைகள் எல்லாம் செய்து சாயங்காலத்திலே குடும்பமாய் கோயிலுக்கு போகிற சில இந்து குடும்பங்களை நீங்கள் கவனிக்க முடியும். வெள்ளிக்கிழமையானால் காலையிலிருந்து அவர்களுக்கு 7 முறை அந்த நமாஸ் பண்ணுகிற நேரம் உண்டு.
அதிலே அவர்கள் விசேஷித்த காரியமாய் செய்து வெள்ளிக்கிழமையிலே உபவாசத்தோடு கூட போய் இறைவனை தேடுகிற முஸ்லீம் மக்களை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி பல மனிதர்கள், பல மதத்தினவர்கள் இறைவனை தேட தங்களுக்கு என்ற ஒரு நேரங்களையும் ஒரு கிழமைகளையும் உண்டு பண்ணியிருக்கிறார்கள். அதே போலதான் 10ல் 1 கிறிஸ்தவர்களும் ஞாயிற்றுக்கிழமை தான் கர்த்தரை தேடணும்னு சொல்லி மனதில் நீங்க நியமித்து வாழுகிறீர்கள். அது தவறு. அது மாற்றிக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. வெறும் ஞாயிற்றுக்கிழமையில் மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவர்களா இல்லாதபடி எப்போதும் கர்த்தரை தேடக்கூடிய ஒரு உணர்வு நமக்கு வேண்டும். சபையிலே நியமிக்கப்படுகிற எல்லா ஒழுங்குகளுக்குள்ளும் நீங்கள் முடிந்த வரையிலும் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். சில நபர்கள், சில அலுவல்கள், சில பணித்தலங்களிலே அவர்கள் வேலை செய்கிறபடினால் அவர்கள் இந்த ஒழுங்குக்குள் உட்பட முடியாது. காரணம், அவர்கள் அந்த வேலையை செய்கிறார்கள், பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வீட்டிலே இருக்கிற நீங்கள் நிச்சயமாய் உங்கள் குடும்பத்திற்காக வந்து உபவாசம் இருக்க வேண்டியது என்பது மிகுந்த கட்டாயம். உபவாசத்தினால் உங்கள் வாழ்க்கையில உண்டாகிற 10 ஆசீர்வாதங்களை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த 10 ஆசீர்வாதங்களும் உபவாசத்தின் மூலமாய் நமக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. இதையும் நீங்கள் ஜெபமாக மாற்ற வேண்டும். ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தில் உள்ள வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கைகளாய் செய்ய வேண்டும். அந்த வேத புத்தகத்தில் உள்ள சம்பவங்களை சாட்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கவனிக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. வேதத்தை நீங்க படிக்கும் போது 3 காரியத்தை உங்கள் மனதிலே வைத்து வேதத்தை வாசிக்க வேண்டும். ஒன்று, அந்த வேத புத்தகத்தில் சொல்லப்படுகிற வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து, ஆபிரகாமுக்கு கர்த்தர் செய்தார், அதை எனக்கும் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தில் உள்ள வாக்குத்தத்தங்களை எடுத்து நீங்கள் விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் கடைசி பகுதியில் வாசிக்கும் பொழுது அது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததியாருக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவதா நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது என்ன வேண்டும் என்றால் அந்த சம்பவத்தை நன்கு கவனிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. தானியேலுக்கு உண்டான ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொள்ளலாம். அவனை சுற்றி உள்ள ஜனங்கள் எல்லாம் அவனை குற்றம் கண்டுபிடித்து ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தபடியினால் சிங்கக்கவியிலே போட்டார்கள். அந்த நேரத்துல தானியேல் எப்படி கர்த்தரை விசுவாசித்தான், அந்த சூழ்நிலையிலேயே அவன் எப்படி தன் மனதை கர்த்தரிடத்திலே பக்குவப்படுத்தி கொண்டான், அப்படி என்கின்ற சம்பவத்தை உங்கள் வாழ்க்கையில 4 மனிதர்கள் உங்களுக்கு எதிராக எழும்பி உங்களை குற்றம் சாட்டி உங்களை சில காரியத்தை சொல்லி அவமானப்படுத்தி பல விதமான நெருக்கத்திலே உங்களை தள்ளும் பொழுது, ஐயோ இந்த மனிதர் இப்படி செய்கிறார்களே, அந்த மனிதர் இப்படி செய்கிறார்களே, நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டானே அப்படி என்று சொல்லி இந்த மனிதர்களுக்கு பின்பாக உங்கள் இருதயத்தை திருப்பாதபடி ஒரு நீதிமானாகிய அந்த தானியேலுக்கு நடந்தது. அவன் தன் விசுவாசத்திலே உறுதியா இருந்தான், ஜெபத்திலே உறுதியா இருந்தான், முடிவிலே வெற்றி பெற்றான். இதே போல எனக்கு எதிராக இருக்கிற மனிதர்கள் மத்தியிலையும் இந்த சூழ்நிலையை நானும் தானியேலை போல உறுதியாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி அந்த விசுவாச பாடத்தை நம் வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஒன்று சொன்னேன், வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு செய்தீரே, தானியேலுக்கு செய்தீரே, தாவீதுக்கு செய்தீரே, என் வாழ்க்கையிலையும் செய்யும். ஒன்று. இரண்டாவது, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இப்பொழுது கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைகளை வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எப்படி கையாண்டு அதை கடந்து வந்தார்கள் என்றை நன்கு உற்று பார்த்து அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு அதை பேசுகிறார்? இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற இந்த வசனத்தை நீங்கள் கவனித்திருந்தால் நலமா இருக்கும். அதுதான் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் என்று பேதுரு சொல்லுகிறார். மூன்றாவதா இன்னொரு காரியம் இருக்கிறது. ஒன்று, வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். இன்னொன்று, உங்கள் வாழ்க்கை நடக்கிற சம்பவத்தை வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களோடு இணைத்து அவர்கள் வாழ்க்கையை கர்த்தர் வெற்றி செய்தார், எனக்கும் வெற்றி தருவார் என்று நம்ப வேண்டும். மிக மூன்றாவதான காரியம் என்னவென்றால் வேதத்தில் இருக்கிற அந்த சம்பவத்தில் இருந்து ஜெப குறிப்புகளை எடுக்க வேண்டும், அதை ஜெபமாய் மாற்ற வேண்டும். மோசேயினுடைய ஜெபம், கர்த்தர் சொன்னார், இதோ இந்த சந்ததிகளை நான் எனக்கு முன்பாக தவறாக காணுகிறேன், நான் இவர்களை அழிக்கப் போகிறேன் என்ற பொழுது மோசே என்னாகும் புத்தகத்திலே வேத வசனங்களை ஜெப குறிப்பாக மாற்றுகிறார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்கு பண்ணினீரே, அவர்களை கொண்டு போய் வாக்கு கொடுத்த கானான் தேசத்திலே சேர்ப்பேன் என்று சொன்னீரே, நீர் அதை செய்வீராக. எவ்வளவு அழகான ஜெப குறிப்பு. அப்படி உங்க வாழ்க்கையில அது ஜெப குறிப்புகளை என்ன பண்ணணும்? மாத்தணும்.
ஆண்டவர் சொன்னார், பிசாசினுடைய சகல அதிகாரங்களை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அப்ப வாழ்க்கையில சில பிசாசின் போராட்டங்கள் வரும் பொழுது இந்த வசனங்களை ஜெப குறிப்பா மாத்தணும். ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது, எதுவும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ரோமர் புத்தகம் 16:20 படி பிசாசானவனுடைய தலையை கர்த்தர் நசுக்கி அதை நான் நசுக்கும்படி என் கால்களின் கீழே அவர் தள்ளி போட்டிருக்கிறார். பிசாசினுடைய கடைசி அதிகாரம் என் காலுக்கு கீழே நசுக்கப்பட்ட சர்ப்பமாய் கிடப்பது. இப்படி நீங்க வேத புத்தகத்தில் இருக்கிற ஜெப குறிப்புகளா பார்க்கணும். ஒண்ணு சொல்லுங்க, வாக்கு தத்தமா பார்க்கணும். இன்னொன்று, உங்க வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை பரிசுத்தவான்களுடைய சம்பவத்துல பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிற முடிவு உங்களுக்கு தெரியாது, ஆனா வேத புத்தகத்தில் நடந்த முடிவு உங்களுக்கு முடிவா மாறிடும். எதுவுமே புரியுது உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம லைஃப்ல போயிட்டு இருக்கோம்ல பிரச்சனை, இந்த பிரச்சனை முடிவு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சொந்தக்காரங்க, குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் உங்களை தூக்கி ஓரம் தள்ளி ஒதுக்கிட்டாங்க. நீங்க சொந்த வீட்டுல கூட இல்லாம எங்கேயோ ஒரு வாடகை வீட்டுல போயிட்டு வேற ஊர் தெரியாத, மொழி தெரியாத ஊர்ல போயிட்டு எந்த மனுஷனும் உதவி செய்யாம அனாத மாதிரி நிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்க வாழும் பொழுது நீங்க யோசேப்பை நினைக்கணும், இன்னைக்கு என் வாழ்க்கையுடைய முடிவு எனக்கு தெரியாது, ஆனா யோசேப்பினுடைய வாழ்க்கையின் முடிவு எனக்கு தெரியுது. என்ன முடிவு? யாரெல்லாம் அவனை வேணான்னு சொன்னாங்களோ எல்லாரும் அண்ணே தம்பின்னு வந்து காலில் விழுகிற மாதிரி கர்த்தர் செய்தார் இல்ல, அதுதான் முடிவு. நீங்க அப்படி வேதத்தை பார்த்தீங்கன்னா அதுதான் உங்க முடிவா இருக்கும். மூன்றாவதா சொன்னேன், ஜெப குறிப்புகளை, வசனங்களை ஆயுதங்களா மாத்தணும். ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய மண்வெட்டிகளையும் அருவாட்களையும் பட்டயங்களாக மாற்றி அடியுங்கள். வசனத்தை பட்டயமா மாத்தி அடிக்கணும். அதுதான் பிசாச விழுத்துகிற ஆயுதம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆயுதங்களை நீங்க எங்க தான் பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்னா, உபவாசம் தான் யுத்த களம். சொல்லுங்க, உபவாசம் தான் யுத்த களம். இந்த பேட்டல் பீரியட், அந்த பேட்டலோட பிளேஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா உபவாசம் தான். அந்த ஃபாஸ்டிங் தான் நீங்கள் பிசாசுகளோடு யுத்தம் பண்ணுகிற ஒரு யுத்த களம். எல்லாம் சொல்லுங்க, உபவாசம் ஒரு யுத்த களம். புரியுதா? உபவாசத்துல இருந்து நீங்க நிற்கும் போது பிசாசினுடைய சகல சேனைகளோடையும் நீங்க யுத்தம் பண்றீங்க. மறந்துடாதீங்க, தானியேல் புத்தகம் 10:13 அவன் 21 நாள் உபவாசம் பண்ணும் பொழுது காபிரியேல் தூதனை எதிர்த்து நின்ற வானமண்டல ஆவியை மேற்கொள்ளும்படி மீகாவேல் தூதன் அவனுக்கு உதவி செய்தான்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படி நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது நீங்க வானமண்டலத்துல ஆவிகளோடு யுத்தம் பண்றீங்க. தேவ தூதர்கள் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார்கள். அல்லேலூயா. இந்த வருஷங்கள் முடிய போகுது. மிஞ்சி போனா இன்னும் நமக்கு ஒரு 47 நாட்கள் தான் மீதம் இருக்கிறது. இந்த 47-48 நாட்களுக்குள்ள தனியா ஒரு 3 நாள் விசுவாசிங்க, தேவ பிள்ளைங்க குடும்பமாவோ வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு இப்பவே நீங்க ஆயத்தமாயிரணும். சபையில உபவாசம் போடுவோம், ஜெபம் பண்ணுவோம். அது ரெண்டாவது. நீங்க உங்களுடைய அறைக்கதவை பூட்டி தேவ முகத்தை தேட மறக்கக்கூடாது. செய்வீங்களா? நீங்க தான் நியமிக்கணும். ஒரு நாளை நியமிச்சு அந்த நாட்கள்ல இன்னைக்கு பாஸ்டிங் இருக்கிற பிரதர் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணியாச்சு. எங்க போறீங்க? வேலைக்கு போறேன். பாஸ்டிங் சொன்னீங்களே, மதியானம் மட்டும் சாப்பிட மாட்டேன், அதுக்கு பேர் பட்னி. பாஸ்டிங்னா உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக வாசம் பண்ணுறது தான் உபவாசம். தேவனுடைய சமூகத்துல எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு காத்திருக்கணும். அதனால தான் நம்ம நினிவே பட்டணத்தை குறித்து வாசிக்கிறோம். யோனா புத்தகத்துல மாடுகளுக்கு தண்ணி கூட அவங்க காட்டலையாம், விறகு பொறுக்க கூட வெளியே போகலையாம். உபவாச நாட்கள் அடுப்ப கூட அவங்க பத்த வைக்கல. அது உபவாசம். அதுதான் உபவாசம். எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு முழுவதையும் தேவனை நம்ம முகத்துக்கு முன்னாடி வச்சு அவரை தேடணும். அதுக்கு பேர் தான் உபவாசம். அப்படி நீங்க பார்க்கணும். அப்பதான் தேவன் உங்களுக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். உன் அறை கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி பாரு, அப்பொழுது உனக்கு அவர் வெளியரங்கமாய் பலனளிப்பார். பல பேருடைய வெளியரங்கமான வெற்றிக்கு ரகசியம் அந்த ரங்கத்தில் உபவாசத்தில் இருக்கிறது. பல பேருடைய வெளியரங்கமான தோல்விக்கு காரணம் அந்த ரங்கத்தின் பாவம். எத்தனை பேர் ஆண்டவர் பேசுகிறார்? உன் தலைக்கு எண்ணெய் பூசி, உன் முகத்தை கழுவி, உன் ஆத்துமாவை தேவனுக்கு முன்பாக ஸ்திரப்படுத்தி, அறைக்கதவை பூட்டி தனிமையில உட்கார்ந்து உங்கள் தேவனை தேடுங்கள்.
அப்பொழுது அவர் வெளியரங்கமாய் பலனளிப்பார். எங்க இருந்து வரணுமோ அது தானா வரும். எந்த மனுஷன் சைன் பண்ணணுமோ சைன் நடக்கும். எந்த மனுஷன்ட்ட இருந்து நீங்க உங்களுக்கான நன்மை வரணுமோ அது தானா வரும். வெளியரங்கமா பலன் நடக்கும். அந்த உபவாசம் ரகசியமா செஞ்சா ஆசீர்வாதம் ஊர் அறிய நடக்கும். அல்லேலூயா. உறவுகள் அறிய இவனான ஆச்சரியப்படுற மாதிரி எல்லாருக்கும் காண கர்த்தர் வெளியரங்கமான பலன் அளிப்பார். அல்லேலூயா. ஒரு 10 ஆசீர்வாதங்களை, உபவாசத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை சொல்றேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து ஜெபியுங்க. எத்தனை பேர் ஆண்டவர் பேசுகிறார்? கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒரு ஆள் மைக்ல சத்தமா வேகமா வாசிங்க. 1 சாமுவேல் 7:6. அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்பா என்ற ஒரு இடத்திலே வந்து தண்ணீர்களை மொன்று ஊத்தி உபவாசத்தை நியமித்து அதிலே அமர்ந்து நாங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று சொல்லி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்கள். உபவாச நாளிலே ஒரு தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், உபவாசத்தை போட்டு உட்கார்ந்து முதல்ல பாவ அறிக்கை செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? அங்க உட்காந்து ஐயோ அப்பாலாம் சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும்? உட்கார்ந்து பாவ அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, நான் உமக்கு ஒருவருக்கே விரோதமாய் பாவம் செய்தேன். தாவீது பத்சேபா இடத்திலே பாவம் செய்த பொழுது அவன் உபவாசத்தில் இருந்து தேவனை தேடும் பொழுது, நான் உரியாவுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், நான் பத்சேபாளுக்கு பாவம் செய்தேன் என்று சொல்லாதபடி அவன் சொன்னான், கர்த்தாவே, நான் உமக்கு ஒருவருக்கே விரோதமாக பாவம் செய்தேன். அப்படி முகத்தை தேடினார் தாவீது. 51வது சங்கீத புத்தகத்துல உபவாசத்திலிருந்து தேவனை தேடும்போது சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். தேவ பிள்ளைங்க முதல்ல உபவாசத்தில் உட்கார்ந்து தேவனை தேடி உங்க பாவங்களை அறிக்கை செய்து தீர்மானம் எடுக்கணும். இனி நான் இந்த பாவத்தை செய்யாதபடி எனக்கு நீர் பலன் தாரும். நான் இந்த காரியத்தில் இடராதபடி நீர் என்னை பலப்படுத்தும். நீங்க உபவாசம் போட்டீங்கன்னா உங்க மாம்சம் உங்களுக்கு அடங்கும், உங்க ஆவி உங்களுக்கு அடங்கும். உபவாசத்துல தான் அடங்கும், மற்ற இடத்துல அடங்காது. நீங்க உபவாசம் போட்டு உங்க சரீரத்தை ஒடுக்கணும். அப்பதான் உணர்வுகள் அடங்கும், கோபம் அடங்கும், கீழ்ப்படியாமை அடங்கும், நமக்கு இருக்கிற சில கர்வங்கள் அடங்கும், சில மாம்ச போராட்டங்கள் அடங்கும். அதனால வாலிய பிள்ளைங்க அதிகமா என்ன பண்ணணும்? உபவாசத்தில் இருந்தாதான் நீங்க தேவனுடைய கிரியையில பழக முடியும். அப்படி இல்லைன்னா பழக முடியாது. ஒரு தேவ பிள்ளையினுடைய ஆவிக்குரிய வெற்றி எங்க ஆரம்பிக்குதுன்னா மனம் திரும்புதலில் ஆரம்பிக்கிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் பொழுது மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வர வேண்டும் என்றால் மனம் திரும்புங்க. உபவாசத்தில் இருங்க, தேவனை தேடுங்க, பாவத்தை அறிக்கை செய்யுங்க. அப்பொழுது கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் தயவு வரும், நன்மை உண்டாகும். சில நேரத்தில் பல நோய்களுக்கு காரணம் பின்னாடி பாவமா இருக்கலாம். பல ஆசீர்வாதங்களை தடை பண்ணி வச்சிருக்கிறதுக்கு காரணம் பாவங்களா இருக்கலாம். கட்டப்பட்டிருப்பீங்க, என்ன முயற்சி பண்ணாலும் அடுத்த அளவுக்கு போக முடியல, அடுத்த நகர்வுக்குள்ள போக முடியல. ஏன்னா அப்படியே கட்டப்பட்டிருக்குதுன்னா பாவம், அக்கிரமத்தின் கயிறுகள் அவனை கட்டி வச்சிருக்குது. 38 வருட திமிர்வாதக்காரனை கட்டி வச்சது நோய் இல்ல, பாவம். எத்தனை புரியுது உங்களுக்கு? 18 வருட கூனியை கட்டி வச்சது நோய் இல்ல, பேய். அதுக்கு பின்னாடி ஒரு ஆவி கிரியை செய்தது. அது உடைக்கணும்னா பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். இயேசு கட்டில் கிடைக்கையாய் ஒரு வீட்டிலே அமர்ந்திருந்த பொழுது உப்பரி அந்த வீட்டை திறப்பாக்கி இறக்கின மனிதர்களை பார்த்து சொன்னார், உன் பாவம் உனக்கு. உடனே அவன் எழுந்து நடந்தான். எப்படி பாருங்க, உடனே. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. பாவம் மன்னிக்கப்பட்ட
உடனே ஒரு வாசல் திறந்துரும். இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்களோட கர்த்தர் பேசுகிறார். நீங்க வர்ற வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு பெரிய நன்மைகளை கொடுக்க விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க நிமிர்ந்து நடக்க முடியாதபடி, தலை நிமிர முடியாதபடி, தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி உங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த பாவங்களிலிருந்து நீங்க விடுதலை ஆகணும். தீர்மானம் எடுக்கணும். நினைக்காதீங்க ஒரு சின்ன பாவம் தானே, ஒரு சின்ன காரியம் தானே, அந்த சின்னதுதான் உங்க வாழ்க்கையில பெரிய பாவத்துக்கு ஆசீர்வாதத்தை தடை பண்ணிருக்கும். அல்லேலூயா. முதல்ல நீங்க என்ன செய்யணும்? உபவாசத்துல உட்கார்ந்து பாவ அறிக்கை செய்யணும். என்னுடைய வாலிப நாட்களை நான் செஞ்சதை உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் முயற்சி பண்ணுங்க. நான் உபவாச நாட்களுக்கு போகும்போது ஒரு பேனாவும் ஒரு பேப்பரும் கொண்டு போவேன். ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து பரிசுத்த ஆவியானவரே நினைப்பூட்டும், நான் என்னென்னலாம் உமக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன், என்னென்ன காரியத்தெல்லாம் செஞ்சேன் உணர்த்துங்கன்னு சொல்லி எழுத ஆரம்பிப்பேன். ஒவ்வொன்னா 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 முதல்ல நீங்க ஒரு 10 வரி எழுதுவீங்க. அதுக்கப்புறம் உங்களால யூகிக்க முடியாது இதெல்லாம் ஒரு பாவமான்ட்டு. மகேஷ் அப்படி என்கிற என் கூட சேர்ந்து பைபிள் காலேஜ் படிச்ச ஒரு தம்பி இருந்தான். அவன் எனக்கு ஒரு பேனா கொடுத்துருந்தான். அந்த பேனாவை நான் அவனுக்கு திரும்பி கொடுக்கல, அவனும் திருப்ப கேட்கல. அந்த உபவாச நாட்கள்ல கர்த்தர் உணர்த்துகிறார், இது கூட பாவம். இன்னொருவனுடைய பொருளை நீ அபகரித்து வைத்திருக்கிறாய். அப்பதான் யோசிச்சேன், உபவாசத்தில் உட்கார்ந்தா எவ்வளவு ஆழமாய் பரிசுத்த ஆவியானவர் மனம் திரும்ப விரும்புகிற மனிதனுக்கு தன்னை சுத்திகரிப்பு பண்ணுகிறார். அவரே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். தயவாய் சொல்லுகிறேன், இந்த வருஷத்துல எல்லா தேவ பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நல்லா ஒரு நாள் வேலைக்கு போகாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு உடம்பு சரியில்லை வேலைக்கு போவீங்களா? போவீங்களா? யாராவது நல்லா இருக்கணும் அதனால அன்னைக்கு நீங்க லீவ் போட்டுருங்க. கேட்டா எனக்கு உடம்பு சரியில்லாம ஆகக்கூடாதுன்னு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஏமா இன்னைக்கு வேலைக்கு வரல? நாளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நான் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறேன். இது என்ன புதுசா இருக்குது? அதுதான் உபவாசம். அல்லேலூயா. உட்காந்து நாளைக்கு வரப்போகிற ஆவிகளை இன்னைக்கு என்ன பண்ணிடணும்? உட்காந்து கட்டி ஜெபம் பண்ணிடணும். நம்ம அசட்டையா நினைக்க கூடாது. முதலாவது நீங்க செய்ய வேண்டியது உபவாச நாட்களில் ஜனம் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடினால் நான் அவர்களுக்கு சேமத்தை உண்டு பண்ணுவேன். உபவாசத்துல உட்கார்ந்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தரை தேடி பாருங்க, தானா சேமம் உண்டாகும். சேமம்னா என்னது? நன்மைகள், வாழ்வு, சந்தோஷம், கதவுகள் திறக்கப்படும். திட்டமாய் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். உங்க வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு சின்ன பாவம். அந்த பாவத்திலிருந்து நீங்க விடுதலையாகாத வரைக்கும் உங்களால நிமிர்ந்து அடுத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. போட்டு பாருங்க, அடக்கி பாருங்க, எப்படிப்பட்ட உயர்வுகள் தானா வரும், மேன்மைகள் உண்டாகும். உங்க வெறுமையான வீடு கட்டப்படும். எப்படி கட்டி முடிச்சேன் தெரியாது, கர்த்தர் கொடுத்தார்னு சொல்லுவீங்க. இரண்டாவதாய் எஸ்ரா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 21 அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்மையான வழியை தேடுவதற்காகவும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு உபவாசம்ன்றது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. தேவ பிள்ளைகளே, நீங்க ஒரு உபவாசத்துல உட்கார்ந்து ஒரு நாளோ ஒரு 3 வேளையும் சாப்பிடாம இருந்து ஒரு பொருத்தனையோட, நிச்சயமா சொல்றேன், செத்து போகவே மாட்டீங்க. நிச்சயமா சொல்றேன், செத்து போகவே மாட்டீங்க. உங்க உடம்பு 3 நாள் வரைக்கும் சோறு தண்ணி இல்லாம தாங்கும். அதுல எந்த கவலையும் வேணாம். நீங்க உபவாசத்துல உட்கார பழகணும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, ஒரு யுத்த களத்துல உள்ள இருக்கிற ஒரு ராணுவ வீரன் எப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவனை பார்த்தா பயமா இருக்கும். யாராவது பார்த்திருக்கீங்களா? ராணுவ வீரர்களை பார்த்திருக்கீங்களா? இந்த சுதந்திர தினத்துக்கு, குடியரசு தினத்துக்கெல்லாம் ராணுவ படையினுடைய ரோந்து காட்டுவாங்க, டிவியில பார்த்திருப்பீங்க. நல்ல பெரிய பெரிய பீரங்கிகளோட, நல்ல இரும்பு மனுஷனை போல நடைய எப்படி இருக்கும், அப்படி இரும்பு மாதிரி கம்பீரமா. அப்படிப்பட்ட மனுஷன் இப்படி நெஞ்ச நிமித்தி துப்பாக்கியோட வந்து இப்படி நின்னா
பார்க்கும் போது எப்படி இருக்கும்? பயம் உண்டாகும். என்ன உண்டாகும்? அதே நபர் வீட்டில் இருப்பான், லுங்கியை கட்டிக்கிட்டு டிஷர்ட் போட்டுட்டு, பார்த்தா யார் தெரியும்? யாரோ போறாருன்னு தெரியும். ஆனா அதே நபர் கேப், துப்பாக்கி, போலீஸ் பூட்ஸ் போட்டு என்ன நடக்கும்? சொல்லவே வேணாம். பார்த்தோன்னே யார் தெரியும்? இவர் ஒரு மிலிட்டரி மேன், இவர் ஒரு விமான படையில ஒர்க் பண்றவர், இவர் ஒரு கப்பல் படையில ஒர்க் பண்றவர், இவர் ஒரு போலீஸ்காரர் அப்படின்னு சொல்லி அந்த கம்பீரம் நீங்க சொல்லவே வேணாம், அதுவே உங்களுக்கு சொல்லும். அந்த மாதிரி ஒரு தேவ பிள்ளை சாதாரணமா இருந்தா இவன் யாரோ ஒருத்தன் என்ன மாதிரி பிசாசு நினைச்சு போவான். உபவாச நாள்ல போய் நின்னீங்கன்னா இவன் யுத்த காலத்தில் நிக்கிற ஒரு யுத்த வீரன், அந்த மாதிரி பிசாசுக்கு தெரியும். மிலிட்டரி மேன்ட்ட போயிட்டு நீங்க சேட்டை பண்ணுவீங்களா? பட்டுன்னு போட்டா ஏன் பண்ண மாட்டீங்க? பவர், அதிகாரம் அவன் கையில இருக்குது. போலீஸ்கார்ட்ட போய் சேட்டை பண்ணுவீங்களா? ஏன்? பவர், அதிகாரம் அங்க இருக்குது. அந்த மாதிரி உபவாசத்தில் உட்காரும் போது தேவ பிள்ளைகள் மறுரூபமாகிறீர்கள், தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிறீர்கள். அந்த டைம்ல உபவாசத்தில் நிக்கிற எவனையும் பிசாசு என்ன பண்ண மாட்டான்? சீண்டவே மாட்டான். காரணம், அவன் தேவ பலத்தால் நிறைந்து நிற்கிற நேரம் அது. எத்தனை பேர் ஆண்டு பேசுகிறார்? நல்ல உபவாசப்படணும். எஸ்ரா சொல்லுகிறார், மறுபடியும் வாசிக்கிறேன், 8ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்திலே, அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதுக்கு உபவாசம் வேணும். சில பேருக்கு பாருங்க தாழ்மையே வராது. நான் நிறைய முறை பார்த்திருக்கேன். இந்த அம்மாலாம் தாழ்த்திருந்தா, இந்த ஐயாலாம் தாழ்த்திருந்தா, இந்த தம்பி எல்லாம் கொஞ்சம் கத்தரை தாழ்த்திருந்தா என் வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும். சில பேரை தெரியும், விளையும் பயிர் முளையில தெரியுன்ற மாதிரி சில நபர்களை பார்க்க, ஐயோ கொஞ்சம் மட்டும் நீங்க உங்க பிடிவாதத்தை விட்டு கொஞ்சம் மட்டும் அப்படியே கீழ்ப்படிஞ்சு உங்களை தாழ்த்தி அடங்கிட்டீங்களோ, நீங்கெல்லாம் 1000 பேருக்கு பாஸ்ட் ஆயிருப்பீங்க. ஊர்லயே உங்களை மாதிரி ஒரு மனுஷனை பார்த்திருக்க முடியாது. கத்தர் எங்கேயோ தூக்கி உயர்த்தி உயரத்துல வைத்து அழகு பார்த்திருப்பார். ஆனா அதுக்கு தடையா இருந்தது என்னது? தாழ்மை. அது ஒரு வராது. நான் போன வாரமும் பிரசங்கம் பண்ணேன். தாழ்மை, கீழ்ப்படிதல் அப்படின்றது ஒரு பாடம், அது ஒரு லெசன். ஒவ்வொரு பக்கங்களாய் புரட்டி ஒவ்வொரு வரிகளாய் படிக்க வேண்டிய ஒரு சுபாவம். அது தப்புன்னு வராது. சில பேர் எனக்கிட்ட கீழ்ப்படுகிற நீங்க உங்க கணவன்கிட்ட கீழ்ப்படுகிறீங்களா கேட்டுங்க. உங்க கணவனுக்கு கீழ்ப்படுகிற நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற மனுஷன் பேசும்போது அவன்கிட்ட கீழ்ப்படுகிறீங்களா பாருங்க. எல்லாரிடத்திலையும் சகல காரியத்திலையும் கீழ்ப்படிய கத்துக்கணும், தாழ்த்த கத்துக்கணும். தாழ்த்துறதுனா வேற ஒண்ணும் இல்லை. பாருங்க, தாழ்த்துறதுனா வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு தெரியும், எனக்கு முடியும், நான் தான் எலிஜிபிளான பர்சன். ஆனாலும் கத்தர் என்னையை விட்டுட்டு இன்னொருத்தனை தேடும்போது பரவாயில்ல, கத்தருடைய கண் அவன் மேல வந்திருக்குது, கத்தர் அவனை நியமித்திருக்கிறார், கத்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடிய இருதயம் தான் என்னது? எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்னை சூஸ் பண்ணல, இதுக்கு பேர் தாழ்மை கிடையாது, எம்டி. புரியுதா இல்லையா? நான் தான் எலிஜிபிள் பர்சன். அப்போ கோவம் வரும், என்னடா இது, என்னைய பாஸ்டர் கூப்பிடலையே, என்னைய ஆண்டவர் கூப்பிடல, எனக்கு இது தரல, எனக்கு இது வரலையே அப்படின்ட்டுலாம். ஓகே, நியாயமே இல்லாம ஒருத்தவங்களை கோவிச்சு திட்டும் போது ஓகே, கத்தர் பார்த்துக்குவார், கத்தர் இருக்கிறாரு, அவருடைய நாள். அதுக்கு பேர் தான் என்னது? என்னைய அப்படின்னீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது? கோபம். கோபமும் தாழ்மையும் எதிர் எதிர் துருவங்கள். கோபமும் பிடிவாதமும் இணங்கி போறதும் எதிர் எதிர் துருவங்கள். பாவமும் பரிசுத்தமும் எதிர் எதிர் துருவங்கள். ஒருத்தன் கோபக்காரனா இருக்கும்போது அவன்கிட்ட போய் நீங்க தாழ்மையை என்ன பண்ண முடியாது? எதிர்பார்க்க முடியாது. நீங்க ஏன் கோபத்துல கொஞ்சம் தாழ்மையா பேசிருக்கலாமே, அவன் தான் கோபத்துல பேசுறானே, அப்புறம் எப்படி தாழ்மையா பேசுவான்? கோபக்காரன் கையில மாட்டின முள்ளு வெறி. அந்த கோபக்காரன் பேசுற வார்த்தை இருக்குல்ல, அத நீதிமொழியில் சொல்றது, வெறியன் கையில் அகப்பட்ட முள்ளு எப்படியோ அப்படியே கோபக்காரனுடைய வார்த்தையும். இப்போ ஒரு குடிகாரன் கையில முள்ளு கிடைச்சிருச்சு, அவனுக்கு என்ன தெரியும்? ஐயோ இப்ப முள்ள தூக்கி நம்ம இப்படி விசுக்கிறமே, அவனுக்கு காயப்படுமேன்னு தெரியுமா? கண்டபாடு என்ன பண்ண, அடுத்து
ஏன்னா அவன் குடிகாரன். அந்த மாதிரி கோவக்காரனுடைய கையில மாட்டின வார்த்தையும் இருக்கும். இவங்கள்ட்ட போய் இப்படி பேசியிருக்கலாமா, அவங்கள்ட்ட இப்படி பேசியிருக்கலாமா, எதுவுமே தெரியாது. இன்னைக்கு உங்களையும் சில பேர் அப்படிப்பட்ட ஆவியில பிடிக்கப்பட்டிருக்கிறீங்க. அது உங்களை விட்டு ஓடணும்னா தாழ்த்தணும். சொல்லுங்க, என்னப்புங்க? உபவாசம் போட்டா தாழ்த்துவீங்க. உபவாசம் போட்டா உங்களுக்கே தெரியாம அந்த அடங்கும், அந்த கோபம் அடங்கும், அந்த வீம்பு அடங்கும், அந்த கர்வம் அடங்கும், இணக்கமாயிருவீங்க. நல்ல மண்ணா இருந்தாலும் மிதிப்படாம பானை செய்ய முடியாது இல்லைங்களா? நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும், எவ்வளவு உங்களுக்கு ஆவிக்குரிய விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் பண்படாமல் கர்த்தரால் உங்களை பயன்படுத்த முடியாது. அதனால தான் பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, எபிரேயர் 5:8 அவர் பட்ட பாடுகளினாலே, அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணரான பின்பு நமக்கு அவர் ரட்சிப்பை கட்டளையில தகுதியா இருக்கிறார்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. உபவாசம் போடும்போது என்ன ஆகும் உங்களுக்கு? ரெண்டாவது சொன்னேன், தாழ்மை. உங்களுக்கே தெரியாது, நீங்க அப்படி தாழ்ந்து போவீங்க. ஒருத்தவங்க உங்களை எதிர்த்து பேசும்போது அப்படி விட்டு கொடுத்து, அது ஒரு சுபாவம், அது ஒரு அபிஷேகம், அது உங்களுக்குள்ள வரும். அவர் வாய்த்திரவாத ஆட்டை போல அவர் இணங்கி போனார்ல, அப்படி உங்களுக்கே தெரியாம இணங்கி போவீங்க. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த சண்டை கோபம்ன்றதெல்லாம் அதுக்கப்புறம் அப்படியே என்ன ஆயிரும்? சாந்தமாயிரும். கோபம் வராது, அடங்கும். எப்ப? ஏன்னா ஃபுல் மீல் சாப்பிடும் போது தான் ஃபுல் ஸ்ட்ரென்த்ல என்ன அதெல்லாம் வருது. 3 நாள் சாப்பிடும் போது என்ன ஆயிரும்? எல்லாமே முதல் நாள் என்ன ஆண்டால் என்ன கத்து ஏன்னா உடம்புல என்ன இல்லை, அதுதான் அந்த உபவாசம் தான் அவங்களை என்ன ஆகும்? தாழ்த்தும். ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்களை சகல பொருட்களுக்காகவும். உபவாசம் என்ன பண்ணுதான்? உங்களை ஆசீர்வதிக்குது. உங்களை ஆசீர்வதிக்கின்றதை விட உங்களை பாதுகாக்குது, உங்க பிள்ளைகளை பாதுகாக்குது, உங்க பொருட்களை பாதுகாக்குது. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற நகை நாளைக்கு எவன் கையில இருக்க நமக்கு? ஏன்னா இதை சுத்தி திருடனா இருக்காங்க, பயமா இருக்கு. சரி, திருடன் தேவையில்ல, நீங்களா கொண்டு போய் அடமானத்தை வைக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த வருஷத்துல நீங்க கேட்டு பாருங்களேன். இன்னைக்கு ஊர்ல போயிட்டு 4 பேர்ட்ட கேட்டு பாருங்க, இந்த வருஷத்துல உங்க வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் பத்திரமா இருந்துச்சா? பாதி பேர் சொல்லுவாங்க, பாதி அடமானத்துல போட்டேன், கோவத்துல உடைச்சிட்டேன், திருடு போயிடுச்சு, வண்டி ஓடவேல ரிப்பேர் ஆகி போச்சு. சாபம். உங்க பொருளாதாரம், உங்க பொருள் ஆசீர்வாதமா இருக்கணும்னா அதுக்கு உபவாசம் முக்கியம். உங்க வீட்டுல இருக்கிற பூட்டை திருடங்காரன் கஷ்டப்பட்டு திறந்தா கூட என்ன முடியாது. என்னடா இந்த வீட்டை மட்டும் திறக்கவே முடியல, இது ஃபாஸ்டிங்ல ஸ்ட்ரென்த்தா இருக்குது. அல்லேலூயா. புரியலையா? அதெல்லாம் பைபிள்ல இருக்குது. அல்லேலூயா. உபவாசத்துல உட்கார்ந்து நீங்க தெரியுங்கன்னா உங்க தாழ்பாள்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். இருக்கா இல்லையா? திருடன் தாழ்பாலை திறக்க ட்ரை பண்ணா கூட முடியாது. இந்த வீட்டுல இருக்கிற பூட்டு சின்னதா இருக்குது, ஆனா திறக்கவே முடியல. காரணம் காட்ஸ் பவர் அதுக்குள்ள இருக்குது. ஒருவனும் திறக்க முடியாதபடி அப்படி பூட்டுவாரு. எப்ப பூட்டுவாரு? உபவாசத்தில் இருந்தா உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பொருட்களையும் அவர் பாதுகாப்பார். உபவாசம். எஸ்ரா ஜெபம் பண்றாரு பாருங்க, ஆண்டவரே நான் என்னை தாழ்த்துறதற்கும் எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் என் பொருட்களுக்காகவும் கர்த்தருடைய செவ்வையான பாதையிலே நான் நடக்க கற்றுக்கொள்வதற்காக உபவாசம் பண்ணுகிறேன். உபவாசம் பண்ணாதான் கர்த்தருடைய செவ்வையான பாதை உங்களுக்கு தெரியும். அகாவா நதி அண்டையிலே எஸ்ரா உட்கார்ந்து உபவாசத்தை போட்டதுக்கு இத்தனை காரியங்கள் உண்டு. அதுக்கப்புறம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவன் ராஜாவின் பணிவிடைக்காரரிடத்திலே உதவி கேட்க வெட்கப்பட்டான்னு போட்டிருக்குது. என்னவா? ஐயா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கறதுக்கு அவனுக்கு வெட்கமா இருந்துச்சாம். ஏனென்றால் உபவாசம் பண்ணுகிறவனுக்கு தேவனே ஒத்தாசை அனுப்புவார். அப்படி ஒரு கர்வம் வரும். நான் என்னத்துக்கு போயிட்டு உன்கிட்ட பிச்சை கேட்கணும்,
நான் ஏன் உன்கிட்ட வந்து உதவிக்கு நிக்கணும்? காரணம், நான் உபவாசத்தின் தேவனை தேடினால் எனக்கு சேமத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார். அதனாலதான் எஸ்ரா சொல்றாரு, நான் ராஜாவின் சேவகரிடத்திலே ஒத்தாசை உதவி கேட்க வெட்கப்பட்டு அதை கேட்கல, கர்த்தரிடத்திலே தேடினோம். அந்த வசனம் எங்க இருக்கு வாசிங்க. சத்துருக்களை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரை குதிரைகளையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையா இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவருடைய விட்டு விலகுகிறவர் எல்லார் மேலும் இருக்கிறது என்று நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். ராஜா, நீங்க எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் அனுப்ப வேலை, எந்த ஹெல்பர்ஸை எங்களுக்கு அனுப்ப தேவையில்ல, எந்த ஒரு படைகள் எங்க கூட வர தேவையில்ல. ராஜாவாகி என் தேவனை தேடுனா அவரே எங்களுக்கு துணையா எங்க கூட வர்றாரு. உபவாசம் போட்டு ஜெபிக்கிற பிள்ளைங்க இன்னொருத்தன் வீட்டு வாசல்ல போயிட்டு கடன் கேட்க கேவலமா நினைப்பான். கர்த்தர் கையேந்த விட மாட்டார். அதுதான் எஸ்ராவுடைய ஜெபம். வழியிலே சத்துருக்கள் இருக்கிறார்களே, எங்கள் உடைமைகள் எல்லாம் எப்படி காப்பாற்றப்படுமா? ஒருத்தனும் ஒன்னும் தொட முடியாது. கர்த்தர் தம்முடைய தூதனை வாசலுக்கு அனுப்பியிருக்காருன்னு அர்த்தம். உபவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் கொடுக்குது பாருங்க. அல்லேலூயா. வழியிலே சத்துருக்கள் எங்களுக்கு எதிர்படவே முடியாது, அப்படியே மறைச்சு கொண்டு போயிருவாரு. அதனால தான் அவன் ஜெபம் பண்ணான். நான் இப்போ ஒரு பிரயாணம் பண்ணி போகிறேன், என் கையில கொஞ்சம் பொருள் இருக்குது, என் கூட என் பொண்ணு பையன்லாம் வர்றான், எனக்கு பாதுகாப்பு, என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, என் உடைமைகளுக்கு பாதுகாப்பு ராஜா கிட்ட கிடையாது, உபவாசத்துல இருக்குது. உபவாசத்துல இருந்தா கர்த்தர் எனக்கு துணையான காரியத்தை. நீதிபதிகள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. தேவனிடத்தில் விசாரித்தோம் அப்படின்னு போட்டிருக்குது. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாட்களில் அங்கே இருந்தது. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே போய் விசாரித்தார்கள். எதனால என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை? இப்ப நாங்க ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சிட்டோம். இந்த தோல்விக்கு காரணம் என்ன சாமி? கேட்கணும். மறைவானது கர்த்தருக்குரியது. சொல்லுங்க, மறைவானது. சத்தமா சொல்லுங்க, மறைவானது. பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில அசம்பாவிதங்கள்லாம் நடக்குது இல்ல, இதெல்லாம் எதனால் நடக்குது, யாரால் நடக்குது நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா கர்த்தருடைய கண்ணுக்கு அது மறைவாய். காரியத்தை மறைப்பது ராஜாக்கு மேன்மை, தேவனுக்கு மேன்மை. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. தேவன் சில காரியத்தை மறைச்சு வச்சிருப்பாரு, நமக்கு அது புரியாது. ஆனால் ராஜாக்களா நியமிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் உபவாசத்திலிருந்து கேட்டா கர்த்தர் காண்பிப்பாரு என்ன பிரச்சனைன்ட்டு. அல்லேலூயா. எலிசா என்ற ஒரு தேவ மனிதன் சமாரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு வரும்படி திட்டமிட்டு, இந்த இடத்துல ஒரு கூட்டம் மறைஞ்சிருக்கணும், இந்த இடத்துல இன்னொரு கூட்டம் மறைஞ்சிருக்கணும், நம்ம ஒரே வழியில போயிட்டு இஸ்ரவேல் தேசத்தை சேதப்படுத்தக்கூடாது, 3-4 பகுதியில நம்ம மறைஞ்சிருந்து ஒரே டைம்ல அவங்கள அட்டாக் பண்ணி அந்த நாடை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. சொல்லுங்க, பிளான். சமாரியால இருந்து ஒரு பிளான், நம்ம இந்த தேசத்தை 4 பக்கமா போய் நெருக்கி அவங்கள அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. திட்டம் போட்டாச்சு, வரைபடம் ரெடி பண்ணியாச்சு. அப்படி பிசாசு உங்களுக்கு நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கான். இந்த பக்கம் கடன் வரும்போதே இந்த பக்கம் விபத்து, இந்த பக்கம் விபத்து வரும்போதே அந்த பக்கம் ஒரு இழப்பு, அந்த பக்கம் இழப்பு வரும்போதே இந்த பக்கம் ஒரு பிரச்சனை. ஒரு பக்கம் பிரச்சனை பார்த்தா எல்லா பக்கம் பிசாசு அப்படி 4 பக்கமா பிரச்சனையை கொண்டு வந்து நடுவுல வச்சுக்கிட்டு முடியவே இல்லைன்னு சொல்லி நீங்க வாழ்க்கையினுடைய நம்பிக்கை இழக்கிற மாதிரி நசுக்க பாப்பான். அனுபவிச்சவங்க ராமேன்னு சொல்லுங்க. ஒரு பிரச்சனை வரும்போதுதான் என்ன ஆகும், இன்னொரு பிரச்சனை. என்னடா இது எல்லா பக்கமும் அப்படி. அதுதான் அந்த சமாரியாவின் ஆவி. அப்படி எல்லா பக்கமும் சேர்ந்து நம்மளை நிறுக்க அது பிளான் பண்ணும். ஜெபிக்கிற தேவ மனிதர்கள் இருந்தீங்கன்னா பள்ளி அறையில் அவன் போட்ட பிளான் எல்லாம் எலிசாவுடைய காதுல வந்து
கேட்டுக்கிட்டே இருக்குது. இங்க பிளான் பண்றான், அங்க பிளான் பண்றான், இங்க வர்றான், அங்க வர்றான். ஒரு மனுஷன் பிளானோடு வரும்போது உபவாசம் போட்டு ஜபிக்கிற பிள்ளை கர்த்தர் சொல்லுவாரு, இவன் உன்கிட்ட வந்து நயவா பேசி உன் பணத்தை ஏமாத்த ட்ரை பண்றான், உன் பிள்ளைகளை ஏமாத்த ட்ரை பண்றான், அவனை நம்பாதன்னு சொல்லி உள்ளேந்து ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, பேசுவாரு. அவன் நினைப்பான் யாருக்குமே தெரியல, ஈஸியா ஏமாத்திடலான்னு சொல்லி. ஜபிக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் வெளிப்பாட கொடுப்பார். கர்த்தரிடத்திலே விசாரிக்க போனார்கள். போய் உபவாசிக்கிறேன், என் பிள்ளை குடிகாரனா இருக்கான், திருந்த மாட்டேங்கிறான், என்ன பண்றது? விசாரிங்க, தேவன் சொல்லுவாரு, இத செய், கரெக்டா நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவரே, என் பையன் அடங்கவே என் பொண்ணுக்கு ஒரு திருமணம் நடக்கவே மாட்டேங்குது, என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை நிக்கவே மாட்டேங்குது, என்னால வீடு கட்டவே முடியல, எங்களுக்கு இந்த வேலை கிடைக்கவே இல்லை. ஏதோ ஒரு காரியத்துல சிக்கப்பட்டு பலவிதமான கேள்விகளோடு இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், தேவனுடைய சமூகத்துக்கு போங்கள், உபவாசம் விடுங்கள், கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள், அவர் பதில் தருவார், அவர் ஒண்ணு செய்வார். அப்புறம் அது ஜெயமா தான் இருக்கும், அதுல தோல்வியே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தரிடத்துல விசாரிக்கணும். அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவருடைய பேர் என்னவா? அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர்கிட்ட போகணும். அவர் விசாரிக்காம எங்க அண்ணன் எனக்கு ஏதாவது செய்வாரா, எங்க ஆத்தா ஏதாவது செய்வாங்களா, என் தம்பி ஏதாவது செய்வானா, ஒன்னு விட்ட சித்தப்பா செய்வானா அப்படின்னு அவன் ஒன்னு விடுவான். அப்படியெல்லாம் எவனையும் இப்ப என்ன கூடாது, தேடி காலில் விடக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்துல கிடந்து நீர் என் கண்ணீரை துடைக்க வரைக்கும் நான் உன் பாதத்திலே கிடப்பேன்னு சொன்னீங்கன்னா அவர் வருவாரு. தானியேல் அப்படித்தான் கிடந்தான் விழுந்து. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை ஒரு புருஷனை போல எழுந்து நில் என்று சொன்னான். அப்படி நிப்பாட்டுவார். அல்லேலூயா. தேவனிடத்துல விசாரிக்கணும். உபவாசம் பண்ணும்போது கேட்கணும், ஏன் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. 4:12 எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரமனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. அதற்கு பின்பு எஸ்தர் தன் தாதிமார்களோடு சேர்ந்து 3 நாள் உபவாசத்தை நியமித்து கொண்டாள். ஒரு தீர்மானம் எடுத்தாள், நான் போய் உட்கார்ந்து தேவ சமூகத்துல ஜெபம் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய சதி திட்டங்களை அழிக்கும்படி கொல்லும்படி ஒரு மனுஷனை தப்ப விடக்கூடாதுன்னு சொல்லி ஆமான் என்ற ஒரு மனிதனுக்குள்ளாக பிசாசு உள்ள பூந்து 127 நாடுகளிலும் இருக்கிற முழு யூதர்களையும் கொல்லும்படி, அஸ்தசஷ்டாவுடைய ராஜாவின் காலத்தில் கீழிருந்த எல்லா யூத குடிகளையும் கொல்லும்படி ஆமானுக்குள் இருந்த ஆவி அவனை தூண்டி ராஜாவினிடத்திலேயே போய் பேசி அவன் கையிலே முத்திரையும் வாங்கி நகல் எழுதி கைகளிலே கொடுத்து ஜனங்களை அனுப்பிவிட்டான். இப்பொழுது அவனுடைய முத்திரைகளையும் அவன் கையில் எடுத்திருக்க பத்திரத்தையும் வாங்கி எல்லா நாடுகளுக்கும் சம்மன் அனுப்பப்படுகிறது. குறித்த நாளிலே சரியான அதே நேரத்திலே எல்லா யூதர்களையும் கொல்லப்பட வேண்டும். இதுதான் சட்டம். உடனே மொர்தெகாய் ஆவிக்குரிய தேவ மனிதன், அந்த காரியத்தினுடைய விளைவை புரிந்த தேவ மனிதன். சில தேவ பிள்ளைகளுக்கு நடக்கிற சம்பவத்தினுடைய விளைவு தெரியவே தெரியாது. இப்படி ஆகிட்டு இருக்குதே, நாளைக்கு பிரச்சனை எப்படி வரும்னு அவங்களால யூகிக்க முடியாது. ஆனா மொர்தெகாய் சரியா யூகித்தான். தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்க மொர்தெகாய் பார்த்தான், ஓ இது பெரிய அழிவு, இந்த அழிவை நாம் தடுக்காவிட்டால் நம்ம ஒருவனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. உடனே எஸ்தருக்கு சொன்னான், நீ இன்றைய நாட்களிலே இந்த இடத்திலே அமர்ந்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் என்று உன்னை கர்த்தர் இப்படிப்பட்ட காலத்திலே உதவியா இருக்கும்படிதான் உன்னை இந்த காரியத்துக்கு கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். எஸ்தருக்கு அதை புரிய வைத்தான். எஸ்தர் அதை புரிந்து கொண்டாள். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சில காலம் புரியாது. நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருப்பீங்க, அழிவுகள் உங்களை சூழ்ந்து நிற்கும். இந்த மாதிரி
உபவாசத்தை குறித்த நேரத்தில் அல்லது உபவாச ஜெபத்தில் பிரசங்க நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் பேசுவார், நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி. அதை சரியாய் பிடித்து அப்படிப்பட்ட காலத்திலே ஆவியானவர் என் குடும்பத்தோடு தான் பேசியிருக்கிறார், தேவன் என்னைய குறித்து தான் பேசியிருக்கிறார், இந்த நேரத்தில் நான் அசட்டையா இருந்துடக்கூடாது, இது பிசாசு என் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்ட நேரம், மொத்த குடும்பத்தையும் ஒரு பெரிய வலையில சிக்க வைக்கிற ஒரு நேரம், இந்த நேரத்தில் நான் அசதியா இருக்கக்கூடாது, தேவனை தேடணும்னு சொல்லி நீங்க தேவனை தேடுவீர்கள் என்றால் அந்த காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் மாற பண்ணுவார். அந்த பிரச்சனையே உங்க நீங்க காண முடியாதபடி தலைகீழா மாத்திடுவார். எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயே அது அவனை போய் சேர்ந்துரும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை தான் உபவாசத்தில் இருக்கு. அல்லேலூயா. இன்றைய நாட்களிலே தேசங்களை அழிக்க பிசாசு பல சதிகளை வைத்திருக்கிறான். நம்ம உபவாசத்தை ஜெபிக்கும் போது அந்த சதிகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும், அந்த நோய்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும், அந்த பொல்லாத போராட்டங்கள் எல்லாம் கர்த்தர் அழித்து விடுவார். உங்க தொழில அழிக்க பிசாசு சதிகளை வச்சிருப்பான். ரொம்ப அசட்டையா இருக்காதீங்க, உங்க தொழிலுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அப்பதான் அதுல இருக்கிற எல்லா சதி மோசங்கள், சில மனுஷங்கள் ஆமான் போல இருக்கிற சில குரூர இருதயமுடையவர்களை கர்த்தர் உடைப்பாரு. அவன் அதிகாரத்தை உடைப்பார். அவன் கையில ஒரு லெட்டர் இருக்கும், அவன் கையில ஒரு முத்திரை இருக்கும், அது உங்களுக்கு எதிரான முத்திரையா இருக்கும். உபவாசத்தில் இருந்தா அந்த முத்திரையும் அழியும், அந்த பேப்பரும் கிளியும், அந்த நபருடைய சதியும் நொறுங்கும். அதுதான் உபவாசம். இன்னைக்கு ஒருவேளை வழக்கு இருக்குது பிரதர், கேஸ் போயிட்டு இருக்கு பிரதர், நியாயமான நபர்னா எனக்கு எதிராக எல்லாமே தலைகீழா நிக்குது, உபவாசம் போடுங்க, அந்த முத்திரைகளை கர்த்தர் உடைப்பார், அந்த மனிதனுடைய சதிகளை கர்த்தர் நிர்மூலப்படுத்துவார். அதுதான் ஜெபம். அல்லேலூயா. ஐந்தாவதாய் உபாகம் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஒரு பிரமாணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கை பலகைகள் ஆகிய கற்பலகைகளை பெற்றுக் கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். அல்லேலூயா. இங்கே உபாகம் புத்தகம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் மோசேட்ட சொன்னார், மோசே நீ மலைக்கு ஏறி வா, நான் என் ஜனங்களை நடத்துவதற்கு தேவையான நல்வார்த்தைகளை நான் அந்த பலகையில எழுதி தருவேன், இதை நீ அவர்களுக்கு போதி. அல்லேலூயா. அந்த 10 கட்டளைகளும் சாதாரண ஒரு நிபந்தனை மாதிரி இருக்கும். முதல் கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தரை தவிர வேற எந்த தெய்வத்தை நீ கும்பிடக்கூடாது. அப்படி யாரா இருக்கீங்களா? உன் தேவனாகிய கர்த்தரை தவிர வேற எந்த தெய்வத்தையும் கும்பிடக்கூடாது, சிலைகளை தொடக்கூடாது, உருவங்களை வழிபடக்கூடாது, அவைகளுடைய பாதங்களுக்கு நீ கீழே விழக்கூடாது. விழுந்தால் உன்மேல் 4-7 தலைமுறை வரையிலும் சாபங்கள் வந்துவிடும். அல்லேலூயா. இரண்டாவது சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை ஆராதனை செய்கிற விதத்திலே ஜாக்கிரதையாயிரு, உன் தாயை தகப்பனை கனம் பண்ணுகிற விஷயத்துல ஜாக்கிரதையாயிரு, கொலை செய்யாதே, பொய் செய்யாதே, களவு செய்யாதே, பிறனுடைய யாதொன்றை நீ இச்சியாதே. ஒழுக்கத்துக்கு தேவையான வார்த்தைகள். ஒரு மனிதன் ஒழுக்கம் உள்ளவனாய் வாழ வேண்டியது எப்படி என்று கேட்டால் இந்த 10 கட்டளை அது அவனுக்கு பொருந்தும். அது ஒரு கிறிஸ்தவனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு யூதனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த மதத்தவனா இருந்தாலும் சரி, ஒரு காட்டுவாசியா கூட இருக்கட்டும், ஒரு மனிதன் ஒழுக்கமாய் வாழ இந்த 10 வார்த்தைகள் போதும். ஒரு மனிதன் ஒழுக்கமாய் வாழ இந்த 10 வார்த்தைகள் போதும். இந்த 10 கட்டளைகள் கர்த்தர் 10 வார்த்தை தான் கொடுத்தார். ஒரு தேவ மனிதன் கர்த்தருக்குள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள 10 வார்த்தைகள் தான். அந்த 10 வார்த்தைகளையும் கடைபிடிப்பதற்கு சேர்த்தெழுத்தப்பட்ட பிரமாணங்கள் 613 நியாய பிரமாணம். ஆனால் 10 கட்டளை தேவன் கொடுத்தது 10 கட்டளை. ஆனால் அந்த 10 கட்டளைகளை அவர்கள் சரியாய் கடைபிடிக்க முடியாததினால் கர்த்தர் அவர்களுக்கு ஒழுங்குக்கு கொடுத்தது 613 நியாய பிரமாணம். இருக்கீங்களா? இருக்கீங்களா? வெறும் 10 வார்த்தைகள் போதும் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க. இந்த 10 வார்த்தைகள் போதும் உங்களை ஒரு ஒழுக்கமானவனாய், நீதிமானவனாய், கர்த்தருடைய பார்வையிலே வெளிச்சமுள்ள ஒரு மனிதனாய் மாற்ற இந்த 10 வார்த்தைகள் போதும். கர்த்தர் அவ்வளவு தான் கொடுத்தாரு. இன்னைக்கு இருக்க 66 புத்தகத்தை கொடுக்கல, வெறும் 10 வார்த்தைகள். இந்த 10 வார்த்தையை கடைபிடி, அல்லேலூயா, போதும்னார். அந்த 10 வார்த்தைகளும் அடங்கிய ஒரே ஒரு உடன்படிக்கை பெட்டி. அந்த பெட்டி எங்க போனாலும் ஜெயம்.
அந்த பெட்டியை கொண்டு போயிட்டு விக்கிரகத்துக்கு முன்னாடி வச்சா விக்கிரகம் தலையில துண்டன் தனியா மண்டை தனியா காணாம போயிடும். அந்த உடன்படிக்கை பெட்டி எவனாவது துணிகரமா தொட்டா அப்பவே அவன் செத்தான். உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குதோ அங்க இருக்கிற அந்த குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும். ஓபேத் ஏதோம் என்ற வீட்டிலே 3 மாதங்கள் உடன்படிக்கை பெட்டி இருந்தபடினால் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த மாதிரி உபவாசத்துல உட்கார்ந்து ஆண்டவரே நான் நடக்கும் பாதைகளை எனக்கு காட்டுன்னு சொல்லி தேவ பிள்ளைகள் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்ப பெற்றுக்கொள்கிறீங்களா சில வார்த்தைகள், சில காரியங்கள், சில தீர்மானங்கள், அதுக்குள்ளதான் உங்க ஆசீர்வாதம் மறைஞ்சிருக்குது. எதுவுமே புரியுது உங்களுக்கு? கர்த்தர் சொன்னார், யோசுவாவே நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எழுந்திருச்சு நிற்பதே இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. சரி ஆண்டவரே, நீ இப்படி என் கூட இருக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தின் இந்த பக்கமும் வடதும் இடதும் நீ திரும்பாதபடி, இந்த பக்கமும் சாஞ்சிராத, இந்த பக்கமும் அவன் சொல்றான்னு சொல்லி அவன் சொன்ன மாதிரி உன் வாழ்க்கையை நியமிச்சுக்காத. இல்ல இந்த பக்கம் உனக்கு ஆசைப்பட்ட மாதிரி உன் வாழ்க்கையையும் நியமிச்சுக்காத. நீ வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை, ஒரு வார்த்தையை கர்த்தர் உனக்கு நியமித்து கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையின்படி உன் வாழ்க்கையை நடக்க ஆரம்பி. உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருத்தனும் உனக்கு முன்னாடி எந்திரிச்சு நிக்கவே முடியாது. இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம். மோசே 40 நாள் மலையில போயிட்டு அப்பமும் தண்ணீரும் குடியாதபடி நல்ல உபவாசத்திலிருந்து, தேவனே நான் நீதியின்படி நன் ஜனங்களை நடத்த எதை விரும்புகிறீர்? 10 வார்த்தை. அது மட்டும் உள்ள இருந்துச்சோ நீங்க தான் உடன்படிக்கை பெட்டி. உங்க முன்னாடி இருக்கிற ஒருத்தனும் உங்களை எதிர்க்கவே முடியாது. நீங்க இருந்தா அந்த வீடே ஆஸ்வதிக்கப்படும். உங்கள் நிமித்தம் உங்க குடும்பமே ஆஸ்வதிக்கப்படும். ஏனென்றால் அன்றைக்கு இருந்த உடன்படிக்கை பெட்டி தான் இன்றைக்கு நமக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிற உடன்படிக்கையா வைத்திருக்கிறார். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும் போது பைபிள் வசனங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், மனப்பாடமா சொல்ல தெரியும். ஆனா மோசே போனது பைபிள் வசனங்களை வாங்க இல்ல, என்னை என் ஜனங்களை நடத்த தேவையான நியாயமான கட்டளைகளை. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும் போது பைபிளை வாசிக்கணும். பைபிள் வாசிக்கும் போது சில வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் எச்சரிக்கிற மாதிரியே இருக்கும். அதெல்லாம் எடுத்து எழுதணும். அதுதான் அந்த உபவாசத்துல கர்த்தர் உங்களுக்கு பேசி நீங்க கடைபிடிக்க வேண்டும்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உபதேச சட்டம். அதை எடுத்து அதுல படி நீங்க அந்த உபதேசத்துல வாழ, வளர, நடக்க உங்களை பயிற்சி கொடுக்கணும். அப்படி உங்களை வளர்ச்சி நொறுக்கி அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்கன்னா நீங்க உடன்படிக்கை பெட்டியின் மகிமையை சுமக்க ஆரம்பிச்சிருவீங்க. எதுவுமே புரியுது உங்களுக்கு? நானும் என் குடும்பங்களும் வாழக்கூடிய அந்த உபதேசத்தை கர்த்தர் உபவாச நாட்கள்ல பேசுவார். அதெல்லாம் எடுத்து தீர்மானமா சும்மா உபவாசம் போட்டோன்னே எனக்கு கார் தார மாண்டவரே, வீடு தார மாட்டேன், பங்களா தார, அதை தார மாட்டவரே, இதை தார மாண்டவரே, இது உபவாசம் கிடையாது. கர்த்தருடைய வழியை தேர்றதுதான் உபவாசம். உட்காந்து ஆண்டவரே நான் எங்கேயோ தப்பா இருக்கிறேன், உங்களை நெருங்கி சேரையோ தப்பா இருக்கிறேன், அதை கடைபிடிச்சு பாருங்க. ஐயோ வயசாகி போச்சு, உடம்பு நோய், நோ, முதியவர்களை சேருங்கள். பச்சை குழந்தை தூக்கிட்டு வந்து இங்கேயே உட்காந்து பால் கொடுங்க. பால் கொடுக்கலன்னா பிள்ளையை சேர்த்து பாசிங்களே கிடக்கட்டும், ஒன்னாகாது. தேவ சமூகத்தில் இருக்கிற காஞ்சு போன கோளுக்கு கூட ஜீவன் உண்டு, யாருக்கு எந்த சேதமாகாது. அல்லேலூயா. வயசாகி போச்சே அதே இது, தேவ சமூகத்துல ஒரு நாள் காத்திருந்தா தானா பூத்து குலுங்கி காய் கனிக்கா தருப்பரும். எத்தனை பேர் முடிவு எடுக்கிறீங்க? உபவாசத்துல இருக்கணும். ஏன் இதை நான் இவ்வளவு உறுதியா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, வருஷத்தின் முடிவுக்குள்ள வர்றீங்க. புதிய வருஷம், புதிய காலம், புதிய துவக்கம். இன்னைக்கு நம்ம அடிபட்டு நொறுங்கின மாதிரியே அடுத்த வருஷத்துல போயிடக்கூடாது. அடுத்த வருஷம் நம்ம மேற்கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது.